அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆளவந்தார் அண்ட் ராமானுஜர் அதை பற்றி அடியன் போன வாரமே சொல்லலான்னு நினச்சிருந்தேன். ஆனால் டைம் இல்லை. அதனால் ஆளவந்தார் ராமானுஜர் பற்றி ஒரு முக்கியமான ஒரு 5 விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இதில் முதல்ல நமக்கு ஒரு கேள்வி ஏற்படும். ஆளவந்தார் தான் ராமானுஜரை சந்திக்கவே இல்லை, 2 பேருமே சந்திக்கவே இல்லை. அண்ட் ஆளவந்தார் அண்ட் ராமானுஜர்னு சொல்லும்போதே இது எப்படி சாத்தியமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு 5 விஷயங்கள் மட்டும் இப்போ முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னன்னா, ஆம் முதல்வன் அப்படின்ட்டு சொல்லி ஆளவந்தார் ராமானுஜரை அனுகிரகம் பண்ணினார். ராமானுஜரை ஆளவந்தார் நேரில் பார்த்தார். ஆனால் இவர் அவரை பார்த்தார், அவர் இவரை பார்க்கலன்னா பார்க்கல. அந்த மாதிரி ஆயிடுத்து அங்கே. ஏனென்றால் ஆளவந்தார் ராமானுஜரை பார்க்கும்போது ராமானுஜர் இன்னொரு ஆச்சாரின் இடத்துல இருந்தார். அதனால் இன்னொரு ஆச்சாரின் இடத்துல இருக்கும்போது தான் அவரை போய் கூப்பிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் சமயத்தில் திருக்கச்சி நம்பிகள்கிட்ட கேட்டார், யார் அந்த ராமானுஜர் அப்படின்ட்டு. அப்போது திருக்கச்சி நம்பிகள் காமிச்சார், நெடியதாய் செவ்வியதாய் இருக்கக்கூடிய அதோ அவர்தான் ராமானுஜர் அப்படின்னு காமிக்கும்போது அவரை பார்த்து ஆளவந்தார் கட்டாட்சம் பண்ணினார். வரதன் கோயிலில் காஞ்சிபுரத்தில் ராமானுஜருக்கு ஆளவந்தார் கட்டாட்சம் கொடுத்தார். கொடுத்ததும் எப்படி, ஆம் முதல்வன் இவன் என்ன தத்தேற்றி என் முதல் வந்து பகுந்து நல்லின் கவி தூமுதல் பத்தற்குத்தான் தன்னை சொன்ன என் வாய் முதலப்பனை என்று மறப்பனோ அப்படின்ட்டு நம்மாழ்வார் பாசுரம். என்றைக்கும் என்னை 7ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி அதில் இருக்கக்கூடியது திருவாய்மொழியில். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாசுரத்தில் ஆம் முதல்வன் இவன் அப்படின்ட்டு நம்மாழ்வாரை பெருமாள் அனுகிரகம் பண்ணினார். ஸோ அதே வார்த்தையை கொண்டு ஆளவந்தார் ராமானுஜரை அனுகிரகம் பண்ணினார், ஆம் முதல்வன் அப்படின்ட்டு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம சம்பிரதாயத்தில் ஆளவந்தாருடைய அனுகிரகம் பெற்றது ராமானுஜர் அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சியில் தெரிகிறது. அது நம்பர் 1. நம்பர் 2, ஆளவந்தார் சரம திருமேனினால் அவர் பரமபதம் போனப்புறம் இருக்கக்கூடிய திருமேனி, அந்த திருமேனியை மட்டும்தான் ராமானுஜர் போய் பார்க்க முடிஞ்சது. ஆனால் அவரோட நேராக சந்திக்க முடியலை. ஸோ அந்த திருமேனியை பார்த்தபோது ராமானுஜர் கவனிச்சாராம், 3 விரல்கள் மடங்கி இருக்கிறது அப்படின்ட்டு. அந்த 3 விரல்கள் மடங்கி இருக்கு, இப்படி தான் இவருக்கு இருக்குமா அப்படின்னா இல்லை, இது ஏதோ அதிசயமாக இருக்குது, 3 விரல்கள் எதுக்கோ தெரியல மடங்கி இருக்குது, எங்களுக்கு தெரியலை அப்படின்னாங்க. இப்போ ராமானுஜர் விசாரித்தார், அவருக்கு ஏதாவது குறைகள் இருக்கா அப்படின்ட்டு. அப்புறம் 3 குறைகள் இருக்குது அப்படின்னு குறைகளை சொன்னாங்க. அப்புறம் ராமானுஜர் உடனே அந்த 3 குறைகளையும் அடியேன் தீர்த்து வைக்கிறேன், இது சத்தியம்னு ஒவ்வொன்றா சொல்ல அப்போது அந்த விரல்கள், மடங்கின விரல்கள் விரிந்து விட்டன. எப்படி, ஆளவந்தார் சரம திருமேனியே சரமம், உயிரில்லை உடம்புல. ஆனாலும் அவர் ராமானுஜர் கொடுத்த சத்தியத்தின்படி இந்த மடங்கி இருந்த விரல்கள் நிமிர்ந்து விட்டன அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஆளவந்தாருக்கும் ராமானுஜருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இந்த நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமாக காமிக்கிறது இல்லையா. ஸோ இது 2வது நிகழ்ச்சி. 3வது நிகழ்ச்சி, ஆளவந்தார் உடைய சிஷ்யர் திருமாலை ஆண்டான் அப்படிங்கிறவர் ராமானுஜருக்கு திருவாய்மொழி விளக்கத்தை சொல்லி கொண்டிருந்தார். அப்போது திருவாய்மொழி காலக்ஷேபம் நடக்கிறது, ராமானுஜர் போய் கேட்கணும். ஒரு பாசுரத்துக்கு திருமாலை ஆண்டான் ஒரு விளக்கத்தை சொன்னார். ராமானுஜர் கொஞ்சம் அந்த விளக்கத்தை கொஞ்சம் மாற்றி இப்படி இருக்கலாமே அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி சொன்னபோது திருமாலை ஆண்டானுக்கு கோபம் வந்துடுது. ஆளவந்தார் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதை இப்படி தான் நான் சொல்கிறேன், நீங்கள் மாற்றி சொல்கிறீங்களே, இது என்ன விஸ்வாமித்திர சிருஷ்டி அப்படின்ட்டு அவர் சொல்லி காலக்ஷேபத்தை நிறுத்திட்டார். நிறுத்தினப்புறம் இதை கேள்விப்பட்ட திருக்கோட்டியூர் நம்பி மறுபடியும் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து திருமாலை ஆண்டான்ட்ட கேட்டார், என்னத்துக்காக காலக்ஷேபம் நிறுத்திட்டீர்னா இந்த மாதிரி அர்த்தம் சொல்கிறார், ஆளவந்தார் சொன்ன அர்த்தத்தை மாற்றி அவர் சொல்கிறார் அப்படின்னால். அப்போது திருக்கோட்டியூர் நம்பி சொன்னாராம், ஆளவந்தார் இந்த அர்த்தத்தையும் சொல்லியிருக்கார், அதை சொல்லும்போது நீர் ஆப்சண்ட்டு, ஸோ அதனால் இந்த மாதிரி அர்த்தத்தையும் ஆளவந்தார் சொல்லியிருக்கார், அதைத்தான் ராமானுஜர் சொல்கிறார். ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொன்னார் திருக்கோட்டியூர் நம்பி, கண்ணன் சாந்தீபனி முனிவரிடம் குருகுலவாசம் பண்ணி கண்ணன் கற்றுக்கொண்டான். அப்படி கற்றுக்கொண்டதுக்கு கண்ணனுக்கு தெரியணுமா, கண்ணனுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு தான் நான் கற்றுக்கொண்டான் அப்படின்னால் அது ஒரு லட்சணம், குருவை அடைந்து கற்றுக்கொள்ள வேணுங்கிற லட்சணம். அந்த லட்சணத்தில் தான் ராமானுஜருக்கு தெரியாதுன்னு நினச்சிக்காதையும் அப்படின்ட்டு சொல்லி மேலும் திருவாய்மொழி காலட்சேபத்தை தொடங்கி வைத்தார் திருக்கோட்டியூர் நம்பி. ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட்டில் ராமானுஜர் ஆளவந்தாருடைய திருவுள்ளத்தை அறிந்தவர் அப்படிங்கிறது நன்னா தெரியறது. அடுத்த இன்சிடெண்ட்டு, 4வது இன்சிடெண்ட்டு, ராமானுஜர் யஜ்ஞமூர்த்தி அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு பண்டிதர், அந்த பண்டிதர்கிட்ட வாதம் பண்ணுறார். நிறைய நாள் வாதம் நடக்கிறது. கடைசியில் ராமானுஜர் தோற்று போகிற நிலையில் இருக்குது. அப்போது ராமானுஜர் போயிட்டு வரதராய பெருமாளை வணங்கி படுத்துக்கிறார். படுத்துட்டு என்னாலே இந்த சம்பிரதாயம் தோற்று போகுமோ அப்படின்ட்டு ராமானுஜர் மிகவும் கஷ்டப்பட்டு வருந்தி
அந்த சாப்பிடாமலே படுத்து தூங்கிடுறார். அப்போது கனவுல தேவராஜ பெருமாள் வரதராஜ பெருமாள் எழுந்தருளி ஆளவந்தாருடைய சித்தித்திரயம் இருக்கே அதை எடுத்து பாரோம், அதிலிருந்து இருக்கக்கூடிய கொள்கைகளை எடுத்து நீர் வாதம் பண்ணும், நீர் வெற்றி பெறுவீர் அப்படின்ட்டு வரதராஜ பெருமாள் ஆளவந்தாருடைய சித்தித்திரயத்தினுடைய விஷயங்களை எல்லாம் எடுத்து நீர் கை கொள்ளும்னு அவர் சொல்ல, ஆளவந்தாருடைய அந்த சித்தித்திரயம்ங்கிற கிரந்தத்திலிருந்து இருக்கக்கூடிய விஷயங்களை ராமானுஜர் கை கொண்டு அதை பார்த்து மறுநாள் போகும்போது ராமானுஜருடைய நடையை பார்த்தே யஜ்ஞமூர்த்தி தான் தோற்றுவிட்டேன்னு சொல்லிட்டாராம். இருந்தாலும் ராமானுஜர் அவருக்கு சமாதானம் எல்லாமே சொல்லி அதன் பிறகு அவரை ஆட்கொண்டார். அவர்தான் அருளாள பெருமாள் எம்பெருமானார் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இந்த சரித்திரம் ரொம்ப முக்கியம். இந்த சரித்திரத்தில் ஆளவந்தாருடைய அந்த ஸ்ரீசுக்தி, ஸோ இந்த விஷயத்துலையும் ராமானுஜருக்கும் ஆளவந்தாருக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் 5வது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். அதாவது ராமானுஜர் தான் ஸ்ரீ வைஷ்ணவ பரம்பரையில் தலைமை பீடத்தை ஸ்ரீரங்கத்திலே அலங்கரிக்க வேணும் அப்படின்னு ஆளவந்தார் சொல்லிட்டு போனார். அதனால தான் பெரிய நம்பிகள் மறுபடியும் வந்து ராமானுஜரை மறுபடியும் அழைத்து கொண்டு போனது. அதுக்கு காரணமே அதுதான், ஆளவந்தார் சொன்னதுனால்தான். அது மட்டும் இல்லை, ஆளவந்தாரே ராமானுஜருக்கு எல்லா விஷயங்களும் சொல்ல வேணும்னு 5 ஆச்சாரியர்கள் நியமித்தார். தன்னுடைய 5 சிஷ்யர்களை பஞ்சாச்சாரிய பதாஸ்ரயா அப்படின்னு நம்ம ராமானுஜர் சொல்கிறோம் இல்லையா. ஸோ 5 பேரையும் திருக்கோட்டியூர் நம்பி, பெரிய நம்பிகள், திருமாலை ஆண்டான், பெரிய திருமலை நம்பி, திருவரங்க பெருமாள் அரையர்னு இந்த 5 ஆச்சாரியர்களையும் ராமானுஜருக்கு எல்லா விஷயங்களும் சொல்லுங்கோள் அப்படின்ட்டு அவரை நியமித்தார் அவர் ஆளவந்தார். ஸோ இதனால் தலைமை பீடத்தை அலங்கரிக்கக்கூடியவர்கள் ராமானுஜர் தான் அப்படிங்கிறதையும் ஆளவந்தார் அப்பயே நிர்ணயித்து அப்போ சொல்லிட்டு போனார். ஸோ இந்த 5 விஷயங்கள்னால ராமானுஜருக்கும் ஆளவந்தாருக்கும் இருக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு உறவை நாம் பார்க்கிறோம். கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தோம்னா, முதல்வன் அப்படின்னு சொல்லி ராமானுஜரை அனுகிரகம் பண்ணினது ஒன்று, ஆளவந்தார் சரம திருமேனியிலே ராமானுஜர் கண்டு அந்த 3 சத்தியங்களை பண்ணி அது பிறகு திருமேனியில் இருந்த விரல்கள், மடங்கின விரல்கள் நிமிர்ந்து விட்டன அப்படிங்கிறது 2வது. அது அதிசயமான விஷயம், யாருக்குமே நடக்காது. 3வது திருவாய்மொழி விளக்கம் சொல்லும்போது ஆளவந்தார் சொன்ன விளக்கத்தையே ராமானுஜர் சொன்னது. 3வது யஜ்ஞமூர்த்தியை வாதத்தில் வெல்லும்போது சித்தித்திரயத்தை கொண்டு வாதத்தில் வென்னது. அதற்கு பிறகு ஆளவந்தாரே ராமானுஜர் தான் தலைமை பீடத்திலே அலங்கரிக்க வேணும்னு சொல்லிட்டு போனாரே, அது 5வது. ஸோ இந்த 5 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம்னா ஆளவந்தாரும் ராமானுஜரும் எவ்வளவு நெருங்கினவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ராமானுஜரே சொல்லுவாராம், ஆளவந்தாருக்கு நான் ஏகலவ்யன் அப்படின்ட்டு சொல்லுவாராம். அடுத்தது, ஆளவந்தாரை நான் நேரில் சந்தித்திருந்தால் பரமதத்துக்கு ஏணி வைத்திருப்பேன், பரமபத்துக்கு ஏணி கட்டியிருப்பேன் அப்படின்னு சொன்னாராம் ராமானுஜர் சொல்லுவாராம். ஸோ அந்த அளவுக்கு ராமானுஜருக்கு ஆளவந்தார் மேலே அவ்வளோ பக்தி. ராமானுஜர் ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை ஒன்று கொடுத்துருக்கார். யத்பதாம்போரு ஹத்யான வித்வத்சா சேஷகல்மஷா வசுதாம் உபயோதோகம் யாமுனேயம் நமாமிதம் அப்படிங்கிறது. எவருடைய திருவடி தாமரைகளை தியானிப்பதால் எல்லா தோஷமும் நீங்க பெற்று யான் ஒரு பொருளாக ஆனேனோ அத்தகைய யமுனை துறைவரை நான் வணங்குகிறேன். நான் ஒரு வஸ்துவே இல்லாதவனை வஸ்துவாக்கி கொடுத்தார் யமனாச்சாரியார், அதாவது ஆளவந்தார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். பொருளல்லாத என்னை பொருளாக்கி அடிமை கொண்டாய் அப்படின்னு ஆழ்வார் சொல்லுவார். அந்த மாதிரி பொருளல்லாத என்னை பொருளாக்கி கொடுத்தார் அப்படின்ட்டு ராமானுஜர் மங்களம் சொல்கிறார். கடைசியில் ஒன்று பார்த்துருவோம். ஆளவந்தாருக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லணும் இல்லையா, ரொம்ப சிம்பிளான ஸ்லோகம். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ, நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ, அவ்வளோதான் இந்த ஸ்லோகம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ஸ்லோகத்தையும் நமக்கு ஆளவந்தார் மூலமாக கிடைத்திருக்கிறது. நம்ம ஆச்சாரிய பரம்பரையை நினைத்துக் கொள்வதற்காக ஆளவந்தாரை பற்றி தெரிந்து கொண்டோம். அந்த ஆளவந்தார் ராமானுஜர் அவர்களுடைய அனுகிரகத்தினாலே நிறைய சத்விஷயங்களை கற்றுக்கொண்டு எம்பெருமானுக்கும் ஆச்சாரியனுக்கும் உகப்பான சத்கைங்கரியங்களை நாம் பண்ணுவோமாக. அதுக்கு நமக்கு எம்பெருமான் நமக்கு அருள் புரியட்டும். அப்படியே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அப்படியே